நம்மளுடைய ஆஸ்திக தர்மம் .org அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்சைட்டில் இந்த பிடிஎஃப் தேவநாகரி சம்ஸ்கிருத பாஷையில் இருக்குது, கிரந்த பாஷையில் இருக்குது, தமிழில் இருக்குது, தமிழ் கிரந்தம் கலந்ததான பாஷையில் இருக்குது, கன்னடத்தில் கொடுத்துருக்கோம், தெலுங்கில் கொடுத்துருக்கோம், மலையாளத்தில் கொடுத்துருக்கோம். இப்படி 6-7 பாஷைகளில் இந்த பிடிஎஃப் நம்ம இந்த ஆஸ்திக தர்மம் .orgயில் ஸ்ரீமான் கார்த்திக் ராமன் அப்படிங்கிறவர் பெரிய கைங்கரியமாக இது பண்ணியிருக்கார். அதை நம்ம அந்த ஆஸ்திக தர்மம் .orgயில் போட்டிருக்கோம். எல்லாரும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதோட இந்த பூஜையில் கலந்துக்கிறதுக்கான கூகுள் ஃபார்மும் அதில் நம்ம இப்போது போட்டுடுறோம். அதோட அந்த ஃபார்ம் எடுத்துன்னு இந்த தனலட்சுமி மாமிக்கு அவளுடைய நம்பர் அந்த ஃபார்மில் இருக்கும். அவள்கிட்ட பேசிட்டு உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். எல்லாமே ஃப்ரீ தான். அந்த பூஜையில் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி நாமெல்லாம் எந்த விதத்தில் தயாராகணும் அப்படிங்கிறத அந்த பிடிஎஃப்பில் கொடுத்துருக்கோம். அதில் கலந்துக்க வேண்டாம்னாலும் தனிப்பட்ட முறையில் கார்த்தாலேயே நம்ம பூஜை பண்ணிக்கிறதா இருந்தாலும் இந்த ஃபார்ம் எடுத்து பிடிஎஃப் எடுத்துட்டு நம்ம எல்லாரும் ஆற்றுல பூஜை பண்ணலாம். அதுக்கு என்னென்ன காரியங்கள்லாம் நம்ம தயாராக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு நம்ம இதை பூர்த்தி பண்ணிக்கிறோம். பூஜைக்கு தேவையான சாமான்கள்லாம் முதல்ல நம்ம சாமகிரிகளை எந்த பூஜைகள் போனாலும் சாமகிரிகளை தயார் பண்ணி வச்சுக்கணும். ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் மஞ்சப்பொடி, சந்தனம், குங்குமம். மஞ்சப்பொடினா பிள்ளையார் பூஜை பண்ணுறதுக்கு மஞ்சள் பிசைஞ்சு உருட்டி வச்சுக்கணும். அப்புறம் அம்பாள் பூஜையாக இருக்கிறதுனாலே அந்த மஞ்சள்லேயே கொஞ்சம் எடுத்து வச்சுனாக்கா பின்னாடி கொஞ்சம் குங்குமம் கலந்துட்டு இதை ஹாரத்தி எடுத்துக்கலாம். பூஜை முடிஞ்ச உடனே ஹாரத்தி எடுத்துக்கிறதுக்கு பிரயோஜனப்படுத்திக்கலாம். அதனால் பிசைஞ்ச மஞ்சள் கொஞ்சம், சந்தனம், குங்குமம், வெத்தலை பாக்கு, ஊதுபத்தி, கற்பூரம், விளக்கு ஏற்றி வச்சு எண்ணெயோ நெய்யோ விட்டு திரி போட்டு வேற்றி தீப்பெட்டியெல்லாம் பக்கத்தில் வச்சுண்டு தீபக்கால் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒரு பஞ்சபாத்திர உதரணி, அதில் ஜலம், ஒரு சொம்பில் இன்னும் கொஞ்சம் தனியாக ஜலம், ஒரு கிண்ணத்தில் கடைசியில் பூஜை முடிஞ்ச உடனே விடுறதுக்காக கொஞ்சம் பால், பசும்பாலோ இல்லை காய்ச்சாத பாலோ எப்படி முடியுமோ அந்த ஒரு கிண்ணத்தில் ஒரு பால் எடுத்து வச்சுக்கிறது. அப்புறம் கட்டின புஷ்பம், உதிரி புஷ்பம், துளசி செடியில் அம்பாளுக்கு வஸ்திரமாக ஒரு ஜாக்கெட் விட்டும், அந்த நெல்லிக்காய் மரத்துக்கு ஆமலக்க விருட்சம் அந்த செடிக்காக ஒரு சின்ன ஒரு டவல் அப்படி எடுத்து வச்சுண்டு, இல்லை புடவை வேஷ்டி கூட சாத்தி நம்ம பூஜை முடிஞ்ச உடனே நம்ம பிரசாதமாக எடுத்துட்டு அதை நம்ம கட்டிக்கலாம். நாமளே அதை பிரயோஜனப்படுத்திக்கலாம். இல்லைனா யாராவது ஒரு வாத்தியாருக்கு கொடுத்து அதை தட்சிணையாக கொடுத்து அவள்கிட்டேருந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். இப்படி இந்த திரவியங்கள்லாம் எடுத்து வைக்கிறதோட கையோட முதல்ல பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம நிவேதனத்தை தயார் பண்ணி வச்சுக்கணும். ஒரு பாயசம் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு சக்கரை பொங்கல் பண்ணிக்கலாம். எதுவுமே இல்லைன்னா ஒரு பால் காய்ச்சி 2 குங்குமப்பூ போட்டு கொஞ்சம் வெல்லத்தை போட்டு அதில் வச்சுக்கலாம். வெத்தலைப்பாக்கு, பழம், தேங்காய் இருந்தால் தேங்காயை உடைச்சி வச்சுக்கிறது. இந்த சாமகிரிகள் நான் இப்போ சொன்னதில் பொருள்கள் முக்கியம் இல்லை. நம்மளால் எந்த அளவுக்கு பொருள்களை முடியுமோ இந்த பொருள்கள்லாம் தயார் பண்ணி வச்சுட்டு மனசை பூர்ணமாக அதில் ஈடுபடுத்தி, ஒரு பொருள் கிடைக்கலையேன்ற வருத்தமோ அந்த பொருளை சரியாக பயன்படுத்த முடியலைங்கிற ஒரு தாபமோ அதெல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கிற பொருளை வச்சுட்டு எவ்வளவுக்கு எவ்வளோ உத்தமமாக சந்தோஷமாக அந்த தேவியை உபாசிக்க முடியும் அப்படிங்கிறதான ஒரு யோசனையில் அந்த ஒரு திருடமான ஒரு அம்பாளை பூஜை பண்ண போகிறோம். இந்த துளசியை பூஜை பண்ணுறதுனாலே கிருஷ்ண பகவானுக்கு பரம பிரீத்தி அடைய போகிறது. இந்த துளசியை பகவான் கிருஷ்ணருக்கு விவாகம் பண்ணி வைக்கிறதுனாலே இந்த தம்பதிகளானவர் நம்மளுடைய குடும்பத்தை ரட்சிக்க போகிறார் அப்படிங்கிறதான ஒரு பெரிய எண்ணங்களும் ஞானம் நமக்கு கிடைக்க போகிறதுங்கிற ஒரு பெரிய பொக்கிஷம் ஞானம் கிடைக்க போகிறது அப்படிங்கிறதான ஒரு எண்ணங்களோடு நம்ம இந்த பூஜைகளுக்கு உள்ளே போகணும். முதல்ல எடுத்த உடனே குருவந்தனம் நம்ம இந்த பிடிஎஃப்லேயே போட்டிருக்கோம். குரு தியானம், பெரிவாளை தியானம் பண்ணிக்கிறது. அடுத்ததாக விக்னேஸ்வர பூஜையை பண்ணி அந்த புஷ்பத்தை எடுத்து சிரசில் வச்சுக்கணும். பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்திரீகள் எல்லாம் நிச்சயமாக சாஸ்திரியமான உடைகளில் விவாகமாக இருந்தால் 9 கஜம் கட்டிக்கிறது, விவாகம் ஆகாத பெரிய கன்னியாஸ்திரிகளாக இருந்தால் புடவை கட்டிக்கிறது, சின்ன குழந்தைகளாக இருந்தான்னாக்கா கன்னியா குழந்தைகளாக இருந்தால் பாவாடை சட்டை போட்டுக்கிறது, கையில் வளையல், காலில் கொலுசு, கழுத்தில் செயின் போட்டுண்டு, காதில் தோடு, மூக்குத்தி குத்தி இருந்தால் மூக்குத்தி எல்லாம் போட்டுண்டு, குங்குமம் இட்டுக்கணும். ஸ்டிக்கர் போட்டு யாருமே வச்சுக்கக்கூடாது. குங்குமம் இட்டுக்கணும். குங்குமம் இட்டுண்டு நெத்தியில் கல்யாண விவாகமானவாக இருந்தால் வகுட்லேயும் குங்குமம் வச்சுண்டு, சிரசில் ஒரு கிள்ளு புஷ்பத்தையும் தலையில் வச்சுண்டு, இப்படி தன்னை முதல்ல அலங்காரம் பண்ணிக்கணும். நாம் அலங்காரம் பண்ணிட்ட உடனே சுவாசினியாக அப்போ தான் பூர்ணத்துவம் அடையும்.
அப்புறம்தான் சுவாசின் அர்ச்சன பிரீதாயை நமஹா, சுவாசினியை நமஹா. சுவாசினியாக நாம் இருந்து கொண்டு, சுவாசினியாக இருந்து நாம் அம்பாளை அர்ச்சிக்க வேண்டும். சுவாசினி அப்படி பண்ணதான் சுவாசினி அர்ச்சன பிரீதாயை நமஹான்னு அம்பாளுக்கு பிடிக்கும். ஏன்னா அம்பாளுக்கு ஸ்ரீவித்யா பூஜையில் சதுர்ஷட்டி உபச்சாரங்களில் ஒரு உபச்சாரம் வரும். எல்லா அலங்காரங்களையும் பண்ணின உடனே அம்பாள் மேலே ஏறி அந்த மேருவில் மேலே உட்காந்துக்க போகிறா. காமேஸ்வரனுடைய மடியில் போய் உட்கார போகிறா. அப்போ உட்காரும்போது ஒவ்வொரு கோணத்துலேயும் இருக்கக்கூடிய தேவதைகள்லாம் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாளாம். தன்னை எல்லாம் அலங்காரம் பண்ணினுட்டா. பண்ணிண்டு ஸ்வசமான வேஷாபிஹி ஆவரண தேவதாபி சஹா அப்படின்னு சொல்கிறார். மகாசக்கர அதிரோகணம் கல்பயாமி நமஹா அப்படின்னு சொல்கிறோம். தன்னை போலவே அலங்காரம் செய்து கொண்ட மற்ற ஆவரண தேவதைகளோடு சேர்ந்து அந்த மகா சக்கரத்தில் போய் காமேஸ்வரனுடைய மடியில் போய் உட்காந்துக்கிறாள். அதனால் அப்படி இருக்கும்பொழுது அம்பாளுக்கு எப்படி இருந்தால் பிடிக்கும்னா, இந்த மாதிரி எப்போதுமே லக்ஷ்மீகரமாக இருந்தால் மாத்திரம்தான் அம்பாளுக்கு பிடிக்கும். மற்றதெல்லாம் நம்ம பார்த்து பக்கத்தில் இருக்கிறவாளுக்கு, எதிர்த்து இருக்கிறவாளுக்கு, ஆஃபீஸில் இருக்கிறவாளுக்கெல்லாம் நம்ம இப்படி இருந்தால் பிடிக்கலாமா இருக்கும். அவளுக்கெல்லாம் பிடிக்கிறதுக்காக நம்ம வாழலை, பகவானுக்கு பிடிக்கணுங்கிறதுக்கு தான் நம்ம வாழறோம். அதனால் பகவானுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம தன்னைத்தானே அலங்காரம் பண்ணிக்கணும். அலங்காரம் பண்ணிட்டு இந்த விக்னேஸ்வர பூஜையை பண்ணிட்டு மேலே கலச பூஜை, கலச பூஜைக்கெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்கோம், அந்த பிடிஎஃப்லேயே கொடுத்துருக்கோம். அந்த கலச பூஜையை பண்ணி சங்கல்பங்களை பண்ணிட்டு கலச பூஜை பண்ண வேண்டியது. கலசத்தில் கங்கேஜ யமுனே செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி தீர்த்தேஸ்மின் சந்நிதிங் குரு அப்படின்னு போட்டு 2 அக்ஷதையை போட்டு கங்காயே நமஹா யமுனாயே நமஹான்னு இந்த நதி தேவதைகள் எல்லாத்தையும் அக்ஷதையை போட்டு அது மேலே கையை வச்சுண்டு இந்த கங்கேஜ யமுனே செய்வ ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு அந்த கலச பஞ்சபாத்திர உதரணி தீர்த்தம் முழுக்க கங்காதி தீர்த்தங்கள் எல்லாம் அது உள்ளே சேர்ந்ததாக ஆகிடும். இதுக்கு பேர் கலச பூஜைன்னு பேர். அதுக்கப்புறம் தான் நான் அந்த சொன்ன ஆத்ம பூஜை, தன்னை தானே அலங்காரம் பண்ணிக்கிறது ஆத்ம பூஜை. அதுலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஷோடசோபச்சார பூஜை ஆரம்பிக்கும். துளசி செடியை சின்ன தொட்டியில் இருந்தால் நம்ம கொண்டு வந்து நம்ம ஆற்றுலையே ஒரு நடுவில் இடத்துல இல்லை எப்படி அழகாக பிரதட்சணெலாம் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கோலத்தை போட்டு நடுவில் துளசி செடியை வச்சு பக்கத்துலேயே இன்னொரு சின்ன தொட்டியில் நெல்லிக்காய் செடியை வைக்கலாம். இல்லை அதுலேயே நெல்லிக்காய் செடியும் துளசி செடியும் சேர்த்து ஒரே பூத்தொட்டிலேயே வச்சுக்கலாம். இல்லை நம்மளுடைய துளசி மாடம் பின்னாடி பக்கம் கொல்லை பக்கம் இருக்குது அப்படின்னா அந்த துளசி மாடத்துலேயே ஒரு நெல்லிக்காய் கிளையை அதில் ஊனிட்டோ இல்லை நெல்லிக்காய் செடியை நட்டோ நம்ம பூஜை பண்ணலாம். இப்படி அந்த பூஜை மண்டபத்தை தயார் பண்ணி சுற்றி வாழை மரம், நம்ம வரலட்சுமி நோம்பு கட்டுற மாதிரி வாழை மரம் கட்டிக்கிறதோ இல்லை வாழை மரம் மாவளை எல்லாம் கட்டி தோரணம் கட்டி அலங்காரம் பண்ணிக்கிறதோ அந்த மாதிரி நல்லா அலங்காரம் பண்ணிட்டு அந்த துளசி செடியில் துளசி தேவியும் அந்த ஆமலக்கம் நெல்லிக்காய் செடியில் விஷ்ணுவையும் ஆவாகனம் தியானம் பண்ணி ஆவாகனம் பண்ணி அவளுக்கு ஆசனம் பாத்தியம் அர்க்கியம் ஆச்சமணியம் மதுபர்க்கம் பஞ்சாமிரத ஸ்நானம் சுத்தோதக ஸ்நானம் வஸ்திராதி அலங்கரணம் ஆபரண அலங்கரணம் கந்தங்கள் சந்தனம் இடுறது புஷ்பங்கள்லாம் போகிறது. நம்ம போட்டிருக்கக்கூடிய ஆபரணத்தையே எடுத்து அலம்பிட்டு சாத்தி அம்பாளுக்கு சாத்தி பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம பிரசாதமாக எடுத்து ஞாபகமாக போட்டுக்கலாம். மறந்து வச்சுட்டு வந்துடாதீங்கோ. அதனால் ஆபரணங்களாக போட்டுக்கலாம். போட்டுட்டதுக்கப்புறம் அங்க பூஜை. அந்த பூஜை பண்ணும்போதே எப்படி பூஜை பண்ணுறது பாருங்க. அம்பாளை தனியாக சுவாமியை தனியாக பூஜை பண்ணுறதில்ல. பிருந்தாஜி நமஹா அச்சுதாய் நமஹா பாதவ பூஜை யாமி 2 பேரும் சேர்ந்து உட்காந்துருக்கா. இந்த தத்துவம் தான் எல்லா இடத்துலையும் பேசப்படுறது. சிவசக்தியா யுக்தோ அப்படின்னு சொல்கிறார், காமகாமேஸ்வரின்னு சொல்கிறார், அர்த்தநாரீஸ்வரன்னு சொல்கிறார், ஸ்ரீவத்சன் அப்படின்னு சொல்கிறார். ஸ்ரீவத்சன் சொன்னால் ஸ்ரீயை மகாலட்சுமியை வத்சத்தில் மார்பில் தாங்கி கொண்டவர் அப்படின்னு பேர். இப்படி எல்லா இடத்துலையுமே எல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடியதான ரூபத்தில் இங்கேயும் துளசி விஷ்ணுபியாம் நமஹா பாதவ பூஜையாமி அப்படின்னு சொல்லி பாதத்திலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு அங்கமாக தியானம் பண்ணி சுவாமியுடைய பாதத்துக்கு மேலே இருக்கக்கூடியது அந்த முட்டி, முழங்காலுக்கு முன்னாடி அந்த அந்த இது கொலுசு போட்டுக்கக்கூடியதான இடத்துக்கு ஜங்கம்னு பேர், முழங்காலுக்கு ஜானுனின்னு பேர், தொடையில் ஊருன்னு பேர், கட்டி இடுப்புக்கு கட்டின்னு பேர், தொப்புளுக்கு நாபின்னு பேர், வயத்துக்கு உதரம்னு பேர், அப்புறம் வக்ஷா, அப்புறம் ஸ்தனம், புஜம், கண்டம், காதுகள், அப்புறம் கண்கள், அப்புறம் சிரசு, இப்படியாக எல்லா இடங்கள்லையும் தனித்தனியாக இந்த நாமாவை சொல்லி பூஜையை பண்ணி மொத்தத்தில் சர்வான் எங்காணி பூஜை யாமி அப்படின்னு பண்ண உடனே சர்வ அங்கமும் அங்கே உத்பவம் ஆகிடும்.
ஏற்கனவே தியானம் ஆன உடனே எல்லாம் தியானம் பூர்ணத்துவம் வந்துடும். இருந்தாலும் இந்த அங்க பூஜை பண்ணுறதுனாலே எல்லா அங்கங்களுக்கும் பூஜை பண்ணுறதுனாலே அந்த அங்கமெல்லாம் நம்ம மனசுலையும் நல்லா ஸ்திரமாக வந்துடும். உடனே அம்பாளுக்கு அஷ்டோத்திரம், சுவாமிக்கும் அதே மாதிரி அஷ்டோத்திரமோ சதுர்விம்சதி நாமாவளியோ இங்கே கொடுத்துருக்கோம். அதையும் பண்ணி அதுக்கப்புறம் தசாங்கம்லாம் ஏற்றி தூபம் தீபம் நைவேத்தியம் அதெல்லாம் ஸ்லோகங்கள்லாம் எல்லாம் கொடுத்துருக்கோம். இந்த தூபதீப நைவேத்தியங்கள்லாம் ஆனதுக்கப்புறம் கற்பூர நீராஜனம், சத்திர சாம்ராதி உபச்சாரம், பிரதட்சிணம், அதுக்கப்புறம் பிரார்த்தனை ஸ்லோகங்கள் இதெல்லாம் பண்ணின உடனே நல்லா அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறது. நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல விவாகம் வரணும், குழந்தைகள் எல்லாமே தனக்கு தானே நல்ல பர்த்தா வரணும் அப்படிங்கிறதெல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு கடைசியில் க்ஷீரத்தினால பால், சந்தனம், அக்ஷதை, புஷ்பம், துளசி எல்லாத்தையும் கையில் எடுத்துட்டு இந்த க்ஷீரத்தினால அர்க்கியம் இருக்குது, இந்த அர்க்கியத்தையும் விட்டு இந்த பூஜையை சமர்ப்பணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விவாகத்துக்கு இப்போ பூஜையை பண்ணியாச்சு, துளசி விஷ்ணுக்கு பூஜை பண்ணியாச்சு இல்லையா, அதுக்கப்புறம் இவா 2 பேருக்கும் விவாகம் பண்ணி வைக்கணும். அப்போ விவாகத்துக்கு உடனே சங்கல்பம் பண்ணிட்டு அதுக்கு இந்த துளசியுடைய கோத்திரம், இப்போ ஏற்பட்டதான துளசி பிராட்டியை, இப்போ ஏற்பட்டதான சர்வஸ்வரூபியாக இருக்கக்கூடியதான பரபிரமமான விஷ்ணுவுக்கு தானம் கொடுக்குறேன், கன்னியாதானம் பண்ணுறேன்னு சொல்லி கன்னியாதானமாக அந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்லி அதை போட்டிருக்கோம். நம்ம அதுபடி அதில் இருக்கிறதையே அப்படியே வாசித்தா போகிறோம். தானம் பண்ணி கொடுத்துட்டு உடனே பிரார்த்தனை பண்ணி மறுபடியும் ஒரு கற்பூர ஆரத்தி பண்ணி அதுக்கப்புறம் மங்கள ஆரத்தி பண்ணி அதுக்கப்புறம் கடைசியில் பிரார்த்தனை பண்ணணும். அந்த துளசியை பார்த்து சுவாமியை பார்த்து பிரார்த்தனை பண்ணணும். யதாஸ்தானத்துக்கு முன்னாடி வைகுண்டம் கச்ச பகவன்னு துளசியா சகித பிரபோ, இப்போ பகவானே விஷ்ணு நீ அங்கேருந்து தனியாக வந்த, இப்போ தனியாக போகாத, துளசியா சகித பிரபோ துளசியோடு சேர்ந்து வைகுண்டம் கச்சா, மத்கிருதம் பூஜனம் கிருஹ்யா, என்னால் பண்ணப்பட்ட இந்த பூஜையை பூர்ணமாக ஏற்றுண்டு சந்துஷ்டோ பவ சர்வதா, சந்தோஷமாக ஏற்றுண்டு எனக்கு நல்ல வரத்தை எப்போதும் எனக்கு அனுகிரகம் பண்ணி கொடு. கச்ச கச்ச சுரஸ்ரேஷ்டா ஸ்வஸ்தானம் பரமேஸ்வரா, நீ வைகுண்டத்துக்கு தான் போகணும் நான் சொல்கிறேன், உனக்கு ஸ்வஸ்தானம் எதுன்னு யாருக்கு தெரியும்? இப்போ வைகுண்டம்ன்றது நாம் என்ன சொல்லின்னு இருக்கோம், பகவான் இருக்கிற இடம் வைகுண்டம்னு சொல்கிறோம். ஆனால் நாமசங்கீர்த்தத்தை சுலபம் அப்படி சொல்லல. யார் யார் தன்னுடைய பகவான் நாமாவை கீர்த்தனம் பண்ணுறாலோ அவருடைய ஹிருதயத்தில் பகவான் வாசம் பண்ணுறேங்கிறார். நாகம் வசாமி வைகுண்டே ந யோகி ஹிருதயேரவௌ மத் பக்தாக எத்த காயந்தி தத்திர திஷ்டாமி நாரதா அப்படின்னு சொல்கிறார் பகவான். வைகுண்டத்தில் இல்லை, யோகியினுடைய ஹிருதயத்தில் இல்லை. மத் பக்தாக எத்திர காயந்தி, என்னுடைய பக்தர்கள்லாம் எங்கே என்ன பூஜிக்கிறார்களோ எங்கே பாடுகிறார்களோ அவருடைய ஹிருதயத்தில் தத்திர திஷ்டாமி நாரதான்னு சொல்லிட்டார். அங்கே நிற்கிறேன்னு சொல்லிட்டார், உட்கார கூட இல்லை, ஆசனம் போட்டு உட்காரலையாம், நிந்துன்னு அவ்வளோ சந்தோஷமாக கேட்குறாராம். அந்த மாதிரி பகவானை பார்த்து சொல்கிறார், கச்ச கச்ச சுரஸ்ரேட்டா ஸ்வஸ்தானம் பரமேஸ்வரா, உனக்கு எந்த ஸ்தானம் உன்னுடைய ஸ்தானமோ அந்த இடத்துக்கு போ. எத்திர பிரம்மாதியோ தேவாக தத்திர கச்ச ஜனார்தனா, எங்கே பிரம்மாதி தேவதைகள்லாம் இருக்காளோ அந்த இடத்துக்கு நீ அங்கேயே போய் சேர்ந்து எல்லாரோட தேவலோகத்தில் இருந்து எங்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி காயன வாச்சா பண்ணி இந்த துளசி பூஜையை பண்ணி பூர்த்தி பண்ணிக்கணும். இப்போ ஏற்பட்டதான துளசி பூஜையை பண்ணினா அபுத்திரோ அபுத்திரஹா புத்திரவானு, யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ அவளுக்கெல்லாம் குழந்தை கிடச்சிரும், நல்ல வம்சவிருத்தி ஏற்படும், தம்பதிகளுக்குள்ள ஒத்துமை ஏற்படும், நல்ல பந்துக்கள்லாம் விட்டு போன பந்துக்கள்லாம் ஒன்றா சேர்ந்துருவாள். இப்படி பலவிதமான ஐஸ்வர்யங்களும் இந்த லோகத்தில் மட்டும் இல்லாமல் மேல் லோகத்திலும் இதற்கு பிறகான எல்லா விதமான ஆமுஷ்மிக உலகத்திலையும் நமக்கு பரம ஞானமும் கிடைத்து, எப்படி துளசியானவள் எப்படி வைகுண்டபதியான விஷ்ணுவுடைய ஹிருதயத்தில் வாசம் பண்ணாலோ அதே மாதிரி நாமும் இவளை உபாசிக்கிறதுனால வைகுண்டத்தில் போய் பகவானுடைய ஹிருதயத்தில் வாசம் பண்ண முடியாத ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதாக இந்த துளசி பூஜா அப்படிங்கிறத பிடிஎஃப்பை போட்டிருக்கோம். இதை எல்லாரும் எடுத்து பிரயோஜனப்படுத்திக்கோங்க. எல்லா வருஷத்துக்கும் இதுதான் பிடிஎஃப். ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு வருஷம் மாறாது, சங்கல்பத்தில் மட்டும்தான் மாறும். சங்கல்பம் மட்டும் நம்ம அன்றைய தினத்தில் என்ன நாம நட்சத்திரங்கள் இருக்கோ அந்த நாம நட்சத்திரங்களை, நட்சத்திரம், கிழமை, திதி, வாரம் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மாறுதலை மட்டும் நாம் பண்ணிட்டு இதை எப்போதும் பிரயோஜனப்படுத்திக்கலாம். இந்த ஆஸ்திக தர்மம் .org சேனல் இந்த மாதிரி பலவிதமான பூஜைகள் பிடிஎஃப்கள்லாம் கொடுத்து மேலே மேலே கிரகஸ்தர்களுக்கு, ஆன்மீக அன்பர்களுக்கு, ஆஸ்திக அன்பர்களுக்கு எல்லா விதமான ஒரு உதவியாக இருக்கணுங்கிறதாக ஸ்ரீ பெரிவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நீங்களும் இந்த ஆஸ்திக தர்மம் யூடியூப் சேனலில் உங்களுக்கு தேவையான விஷயங்களில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதில் உள்ள நிறைய வீடியோக்கள், நிறைய பூஜைகள்லாம் இருக்குது. எல்லாத்தையும் பயன்பெற்று மோட்சத்தை அடைய ஸ்ரீ பகவானை பிரார்த்தனை பண்ணுறோம். நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா.